கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், நாடாள பிறந்த நலத்திட்ட நாயகர், இந்த மண்ணை ஆள பிறந்திட்ட மகாராசன் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மாவின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். 5 தொகுதி இடைத்தேர்தல் தடையை நீக்க கோரி விராலிமலை ஜி விஜயபாஸ்கர், கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதிலே அவர்கள் மக்கள் பிரதிநிதி இல்லாமல் இந்த தொகுதிகளில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கிற அந்த நல்ல எண்ணத்திலே, தூய எண்ணத்திலே, பதவி ஆசையே இல்லாத எண்ணத்திலே, பதவி வெறியே இல்லாத எண்ணத்திலே, பதவி மோகம் இல்லாத எண்ணத்திலே, பதவி சுகம் காண இல்லாத ஒரு தூய எண்ணத்திலே தான் இந்த கோரிக்கையை நீதிமன்றத்திலே வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு அக்கறை மக்கள் மீது இந்த விராலிமலை விஜயபாஸ்கருக்கும் கரூர் விஜயபாஸ்கருக்கும் நடந்து முடிந்த தேர்தலிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக முன்னிறுத்தி இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையத்திலிருந்து ஏபாம் சிபாமில பொதுச் செயலராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கையொப்பமிட்டு அவர்களுக்கு தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து அந்த தொகுதியை அந்த மாவட்ட மக்களும் அந்த தொகுதியுடைய தொண்டர்களும் இரவு பகல் பாராது, ஊர் உறக்கம் பாராது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாய்ப்பினை பொதுச் செயலாளர் அறிவித்த அந்த அறிவிப்பை தலைமைக்கொண்டு இரவு பகல் பாராது ரத்தம் சிந்தி வேர்வையை ரத்தமாக்கி உழைத்து அவர்களை வெற்றி பெற வைத்து அந்த தொகுதியுடைய மக்களும் வாக்களித்து இரட்டை இலையிலே 2 பேர்களை வெற்றி பெற வைத்தார்கள். என்ன காரணத்திற்காக இவர்கள் ராஜினாமா செய்தார்கள்? அவர்களுக்கு இனிமேல் மக்கள் பணி செய்ய முடியாத மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டதா, அல்லது மக்கள் பணி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்களா? உடல் ரீதியாகவா, மன ரீதியாகவா, பொது வாழ்க்கைக்கு தகுதி இல்லாமல் போய்விட்டார்களா, அல்லது இனிமேல் அவர்களால் நடமாட முடியாதா பொது வெளியில? என்ன காரணத்தினாலே ராஜினாமா செய்தார்கள்? நீதிமன்றத்திலே மக்கள் பிரதிநிதி இல்லாமல் தொகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிற அவர்கள், நாங்கள் இந்த மக்கள் பிரச்சனைக்காக, இந்த மக்கள் தேவைக்காக, இந்த மக்கள் விருப்பத்திற்காக, இந்த மக்களின் உரிமை காப்பதற்காக, இந்த மக்களின் பாதுகாப்பு அரணா இருப்பதற்காக ராஜினாமா செய்தோம் என்று அவர்கள் நீதிமன்றத்திலேயோ மக்கள் மன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ அவர்கள் எங்கே விரும்புகிறாரோ அங்கே இதற்கு விளக்கம் சொல்ல முன் வருவார்களாம். ஒரு கட்சியிலே 2 கோடி தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே எம்ஜிஆர் துவங்கிய கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு பாதுகாக்கிற அந்த கட்சியில 2 கோடி பேர் இருக்கையில கடைக்கோடியில இருக்கிற உங்களுக்கு எதற்கு அமைச்சர் பதவி கொடுத்தார்கள்? நீங்கள் மாட மாளிகையை கட்டிக் கொள்வதற்காகவா? கல்லூரிகளை கட்டிக் கொள்வதற்காகவா? கல் குவாரிகளை நடத்துவதற்காகவா? சாலை ஒப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் குபேரனாக வாழ்வதற்காகவா? எதற்காக உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார்கள்? தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், சோதனை காலத்திலே கழகத்திற்கு துணை நிற்க வேண்டும், நிற்பீர்கள் என்கிற நம்பிக்கை அந்த தெய்வ தலைவி புரட்சி தலைவி அந்த அம்மா அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துத்தானே இந்த அமைச்சர் பதவியை 2 கோடி பேர்கள் இருந்தாலும் கடைக்கோடியில இருந்த உங்களுக்கு மனதார அந்த பதவியை உங்களுக்கு வாரி வழங்கினாரே. அந்த பதவியை வைத்துக் கொண்டு பதவி சுகத்தை அனுபவித்து அதிகாரத்தை அனுபவித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சத்திய சோதனை வந்தால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றும் அதிகாரத்திற்காக துவங்கப்பட்ட கட்சி அல்ல, சேவைக்காக, ஏழை எளியவர்களுக்காக, சாமானியர்களுக்காக துவங்கப்பட்ட கட்சி. அப்படிப்பட்ட மக்கள் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அனுபவிப்பதெல்லாம் அனுபவித்து விட்டு அத்தனையும் கொள்ளையடித்து விட்டு இன்றைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய நேரத்திலே, கழகத்துக்கு உறுதுணையாக விசுவாசமாக இருக்க வேண்டிய நேரத்திலே கழகத்தை காட்டி கொடுத்து விட்டு எட்டப்பர்களாக நீங்கள் அங்கே போவது மட்டும் இல்லாமல் அதோடு இன்றைக்கு உடனடியாக தேர்தல். என்ன அவசரம் உங்களுக்கு? அவ்வளவு மக்கள் சேவையில உங்களுக்கு அக்கறையா? அங்கே போய் சட்டமன்ற உறுப்பினராகி, அங்கே அமைச்சராகி, அங்கே விஜய்க்கு முக்காடு போடுவதற்கு நீங்கள் முடிவு எடுத்திருக்கிறீர்கள். அவர்கள் ஒன்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் போல ஏமாளிகள் அல்ல, தாவேக கட்சியினுடைய தொண்டர்கள்.
அங்கே இருக்கிற தலைமை ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஏமாளிகள் அல்ல. உங்களிடத்துல அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் குபேரனாக வாழுங்கள், நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம் என்று வேடிக்கை மனிதர்கள் அல்ல. அங்கே விஜய் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா கட்சிக்காரர்கள். அவர்கள் உங்களை விட நடிக்க தெரிந்தவர்கள், உங்களை விட படிக்க தெரிந்தவர்கள், உங்களை விட ஏமாற்ற தெரிந்தவர்கள், உங்களை விட மூளைச்சலவை செய்ய தெரிந்தவர்கள், உங்களை விட பப்பாத்து செய்ய தெரிந்தவர்கள், உங்களை விட ஜிகினா காட்ட தெரிந்தவர்கள். ஆகவே இதிலே வித்தை காட்டுவதிலே விஜயபாஸ்கரா விஜயா என்று போட்டி வைத்தால் விஜயபாஸ்கருக்கு வெற்றி கிடைக்காது. ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கே வித்தை காட்டியவர் நம் முதல்வர் விஜய். சாமானிய விஜயபாஸ்கருக்கு வித்தை காட்டுவது ஒன்றும் அவருக்கு பெரிதல்ல. ஆகவே வித்தையிலே சிறந்தவர் விஜயபாஸ்கர் என்று அதிமுகவில வேண்டுமானால் நீங்கள் பட்டம் பெற்றிருக்கலாம். ஆனால் உங்கள் வித்தையை விஜய் கட்சியிலே எடுபடாது என்பதை காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். இப்போது தாவேகாவுடைய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் அந்த மாவட்ட செயலாளர், புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் இன்னைக்கு எஸ்பியை பார்த்து, ஐயா என் உயிருக்கு பாதுகாப்பே இல்ல, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு மனு கொடுத்திருக்கிறாங்க. சொந்த கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளரை சட்டமன்ற ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரே காப்பாற்ற முடியாத நிலையில தான் மாண்புமிகு முதல்வர் விஜய் இருக்கிறார். சொந்த கட்சியில இருக்கிற ஆளுங்கட்சி எம்எல்ஏ காப்பாற்ற முடியாத நிலையிலே தான் தாவேக அரசு இருக்கிறது. இதுல நீங்கள் போய் அங்கே என்ன வித்தை காட்ட போகிறீர்கள்? விஜய் இடத்துல விஜய் பார்க்காத வித்தையவா நீங்கள் காட்டி விட போகிறீர்கள்? புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு எளியவர், பண்பாளர், சாமானியர், மன்னராக இருந்து அந்த மன்னருக்கு மகனாக பிறந்து மீண்டும் மன்னராக மகனும் சுட்டிக் கொள்வது வரலாறு அல்ல. மக்களோடு மக்களாக ஒரு சாமானியராக இருந்து மன்னராக உயர்வது, அந்த உழைப்பும் அந்த அர்ப்பணிப்பும் அந்த கனிவும் அந்த கருணையும் அந்த காருண்யம் இருக்கிறத, அதுதான் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய வடிவம். அதனால்தானே அவர்களுக்கு இத்தனை தொல்லைகள், துயரங்கள், இத்தனை துரோகங்கள், இத்தனை எதிர்ப்புகள், இத்தனை சூழ்ச்சிகள் அத்தனையும் முறியடித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிச்சயமாக அவர் மீட்டெடுத்து காப்பாற்றி மீண்டும் இந்த நாடு போற்றுகிற, இந்த உலகம் போற்றுகிற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இருவரும் தெய்வங்களுடைய அருளாசியோடு அந்த சாமானியர் சரித்திர சாதனை படைத்து காட்டுவார். நீங்கள் இப்போது காண்கிற கனவு காணல் நீராகத்தான் போகும். நீங்கள் மீண்டும் எந்த முகத்தோடு அந்த மக்களை சந்திப்பீர்கள்? எந்த முகத்தோடு அந்த தொகுதிக்குள்ளே போவீர்கள்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி போட்டு மக்களை ஏமாத்தி விடலாமா? ஸ்கார்பியோ கார் வாங்கி கொடுத்து ஏமாத்தி விடலாமா? யார் அப்பன் வீட்டு சொத்து? யார் அப்பன் வீட்டு சொத்திலே நீங்கள் வாங்கி கொடுக்கிறீர்கள்? தாவேகாவிலே சேர்ந்து அதிமுகவினுடைய ரத்தத்தை அட்டையாக உறிந்து இன்றைக்கு அங்கே பிரியாணியாக போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கார் பவனி வருவதற்கு தாவேகா கட்சிக்காரர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், விஜயபாஸ்கர் அவர்களே, நீங்கள் தங்கத்தை உருக்கி வைரத்தையும் மாணிக்க கல்களையும் பதித்து விஜய்க்கு கிரீடமாக சூட்டினாலும் உங்களை ஒரு பைத்தியக்காரனும் நம்ப மாட்டான் என்பதை, ஏனென்றால் உங்கள் வித்தையை, உங்களுடைய துரோகத்தை, உங்களுடைய சூழ்ச்சியை, சூதுகளை அதிமுகவை விட தாவேகா கட்சி மிக தெளிவாக புரிந்து வைத்திருப்பார்கள். நான் இதை வைத்திருச்சோ கால் புகழ்ச்சியோ பேசவில்லை. நிச்சயமாக இவ்வளவு பதவிகளை கொடுத்து, இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து, இவ்வளவு செல்வாக்கை கொடுத்து, இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்து, இவ்வளவு உயரத்திலே வைத்த அதிமுகவை காலிலே தூக்கி போட்ட மிதிக்கிற இந்த விஜயபாஸ்கர்களுக்கு விஜயை தூக்கி போட்டு மிதிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும் என்ற அந்த ஒற்றை கேள்வியை மட்டும் தாவேகா முன்பு வைத்து இந்த வழக்கு தொடுப்பதற்கு வெக்கமில்லை, மானமில்லை, ரோசம் இல்லை. சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா இல்லையா? தேர்தல் வழக்கு இருக்கிறது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் தேர்தல் ஆணையம் இதிலே குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பதும் கட்சி தாவல் தடை சட்டத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் நிலுவையில் இருக்கிற போது உங்களுக்கு இடைத்தேர்தல் அவசரமாக நடத்தி உங்களுக்கு அமைச்சராக மகுடம் சூட்டுவதற்கு இங்கு இருப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்களும் ஒன்றும் தெரியாத அப்பாவிகள் அல்ல, எல்லாம் தெரிந்தவர்கள், மாமேதைகள். உங்களுக்கு தக்க பாடத்தை நிச்சயமாக
மக்கள் புரிய வைப்பார்கள், பாடத்தை எடுப்பார்கள், பாடத்தை நடத்தி காட்டுவார்கள் என்று 2 விஜயபாஸ்கர்களுக்கும் காலம் தக்க பாடத்தை புகட்டும். மக்கள் அந்த தீர்ப்பை எழுதுவார்கள். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம்.